ஏ பட்டு சிட்டு லட்டு, நம்ம ரொம்ப நேரம் விளையாண்டுட்டோம். வீட்டுக்கு போய் சாப்பிடலாமா? அம்மா ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. போகலாம் கண்ணு. எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு. அம்மா ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. போகலாமா? போகலாம். ஏ சிட்டு லட்டு, நீங்க என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு போக போறீங்களா? எங்களோட வர போறீங்களா? நாங்களும் உங்களோட வரோம் கண்ணு. பட்டு, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. உங்க அம்மா சாப்பாடு போடுவாங்களா? ஓ, எங்க வீட்டுல நிறைய சாப்பாடு இருக்கு. வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க போலாம். அம்மா அம்மா, எங்க இருக்கீங்க? நான் பட்டு சிட்டெல்லாம் வந்திருக்காங்கம்மா நம்ம வீட்டுக்கு. நாங்க ரொம்ப நேரம் விளையாண்டுக்கிட்டே இருந்தோம்மா. எங்களுக்கு பசி அதிகமாயிடுச்சுமா. எங்கம்மா இருக்கீங்க? கண்ணு, கண்ணு, கண்ணு. அம்மா இந்த இருக்கேயா கண்ணு. அம்மா மாவாட்டிக்கிட்டு இருந்தேன்ப்பா. நாளைக்கு நம்ம வீட்டில் பணியாரம் சுடலான்னு அம்மா மாவாட்டி வச்சிருந்தேன். அதனாலத்தையா அம்மா அங்கே மாவாட்டிக்கிட்டு இருந்தேயா. என்னையா விளையாட போனீங்க? எல்லாரும் மொத்தமாக வந்திருக்கீங்க, என்ன செய்யும்? அம்மா அம்மா, நாங்க ரொம்ப நேரம் விளையாண்டுக்கிட்டே இருந்தோம்மா. எங்களுக்கு பசிச்சிச்சுமா. அதனால தான் சாப்பிடலான்னு நாங்கள் பேசினோம், நானும் பட்டோம். அப்போ லட்டு சிட்டுகளும் உங்க கூட நாங்கள் வர்றோம் சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே சாப்பாடு நிறையா இருக்கும்லம்மா. அதனால தான் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்டு வந்தேம்மா. சரிதானம்மா? சரிதான் கண்ணு, நீ சொன்னது சரிதான். நம்ம வீட்டில் சாப்பாடு எப்பயுமே அதிகமாக தானே செய்வோம். சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குப்பா, வெஞ்சனம் தான் இல்லை. சரி, நீங்கள் விளாண்டு பசியாக வருவீங்களா, அதனால அம்மா ஆம்லேட் போடலான்னு முட்டை நறுக்கி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சரிங்களா? நம்ம இப்போ போய் அதில் மிளகு பொடி, மல்லிப்பொடி, ஜீரகம், உப்பெல்லாம் போட்டு உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஆம்லேட் போட்டு தரேன். ஆம்லேட் போட்டதும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க, சரியா? சரிங்கம்மா, நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? வேணாம்மா, நான் தான் சொன்னேன்ல, வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுட்டேன். முட்டையை உடச்சி ஊற்றி அதில் ஜீரகம், உப்பு, பொடி இதெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்லாம் ஆம்லேட் போட்டு தரேன், சரியாம்மா? இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம், சரியா? இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதில் பொடியெல்லாம் கலந்துடலாமா? கலந்துடலாமா? முதல்ல உப்பு போட்டுக்கிறோம், அப்புறம் மசாலா போட்டுக்கிறோம், கரம் மசாலா, அப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம், அப்புறம் மிளகு பொடி. ஓகேவா? இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். முதல்ல உப்பு போட்டுக்கலாம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுடலாம், அப்புறம் மிளகு பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம மசாலாலாம் போட்டாச்சு. அதனால நல்லா கிண்டுவோம், சரிங்களா? நல்லா கிண்டினா தான் மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சி ஆம்லேட் நல்ல கிரிப்ஸியாக இருக்கும், சரிங்களா? நல்லா கிண்டிட்டு இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சு உங்களுக்கு ஊற்றி தரேன். இன்னும் 2 நிமிஷம் நீங்களாம் சாப்பிட்லாம், ஓகேவா? சரிங்கம்மா. இப்போ தோசைக்கு நல்லா காஞ்சிருச்சா? இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம், சரிங்களா? அடுத்து நம்ம வெந்துருச்சா நம்ம திரும்பி போட்டுக்கலாம். இந்த ஆம்லேட் எனக்கு எனக்கு ஒருங்க கண்ணுங்களா, நான் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஆம்லேட் ஊற்றி தரேன், சாப்பிட்டுக்கோங்க, ஓகேவா? சரிங்கம்மா, உங்களுக்கு நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க, சரிங்களா? ஓகேம்மா. நீங்கள் ரொம்ப நேரம் விளாண்டுட்டு வந்தீங்களாப்பா, போய் கை கழுவிட்டு வாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் அம்மா ஆம்லேட்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன், போங்க போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிட்லாம், சரிங்கம்மா? இப்போ அம்மா உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன். அம்மா, எனக்கு கொஞ்சமா வைங்க, பசிக்குதுன்னு சொன்ன.
கொஞ்சமா வைங்கம்மா, ஆம்லேட் இருக்குல்ல அதை வச்சு நான் சாப்பிடுவேம்மா. அதுக்கு ஒன்று தானே பாப்பா ஊற்றிருக்கேன். பரவாயில்லம்மா, எனக்கு ஒன்று போதும். குழம்புல சுண்டல் இருக்கு, எடுத்து வைக்கட்டா? அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? வேணாமா? சாப்பிடுங்க பாப்பா. சுண்டல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அம்மா எனக்கு சுண்டல் வேணாமா? ஏய் கண்ணு, அடி வாங்கிடுவ. சாப்பிடுங்க. ஆம்லேட் வைக்கலாமா? எல்லாத்துக்கும் ஒன்று அம்மா வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? 4 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒன்று சுட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஓகேம்மா. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. கண்ணு, நீ தானே பசிக்குதுன்னு சாப்பிடு. ஆம்லேட் சாப்பிட்றேம்மா. அம்மா சூப்பரா இருக்குமா, ரொம்ப நன்றிமா. சாப்பாட்டுக்கு ரொம்ப பசியா இருந்தேனா எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சுமா. தேங்க்யூமா. அம்மா நாளைக்கு உங்களுக்கு பனியா சுட்டு தரேன். இதே மாதிரி எல்லாரும் வந்துருங்க. சரியா? சரிங்கம்மா, நாங்க சாயங்காலம் விளாண்டுட்டு வந்துடுறோம்மா. நீங்க பனியா சுட்டு வைங்க, அதுக்கு தேங்காய் சட்னி வைங்க, இனிப்பு பனியத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி கண்ணு, இப்போ நீங்க போய் விளையாடுறீங்களா, படிக்க போறீங்களா? நாங்க ஹோம்வொர்க் பண்ண போறோம்மா. ஓகே, போய் பாருங்க.